அதே மாதிரி இவனுக்கும் வந்து இந்த 2 கையில அதே மாதிரி இவனுக்கு வந்து குட்டி குட்டி பையனுக்கும் இருக்கு. இது பாருங்க 6 வரல. இந்த கை காமிமா. இந்த சைடுல அதிர்ஷ்ட சாலி குழந்தைங்க அடிபடாம இருக்கிறதுக்கு ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல நாங்க வந்தது வேன்ல, அவங்க வந்துட்டு கார்ல வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்றா வந்துட்டு இணைஞ்சு நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இந்த நிகழ்ச்சி நடக்குது. எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எதர்ச்சியாக நடந்துட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ நாள் கழிச்சு, இவ்வளோ வருஷம் கழிச்சு, 4 இல்லை வருஷம் கழிச்சு நாங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி எங்கள் அப்பா பிறந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் அப்பா பிறந்த ஊருக்கு வந்திருக்கோம். இத்தனை வாட்டி வந்து நான் என் மாமியார் வீட்டு குலதெய்வம், அதுதானே எனக்கு குலதெய்வம். அவங்க என் வீட்டுக்காருடைய சாமி. அங்கே தான் நான் இது வரலும் போயிட்டு இருந்திருக்கேன் வருஷம். இப்போ இந்த வாட்டி தான் நான் பிறந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா எங்கள் அப்பா பிறந்த ஊருக்கு வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஹாப்பியாக. இட்லி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டோம். இட்லியெல்லாம் வீட்டில் செய்யல, எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் வாங்கி வந்துட்டோம். எப்போவுமே எதுனா செஞ்சுட்டு வருவோம். இது ஏற்பாடு கிடையாது, திடீர்னு பிளான். இங்கே வந்து பால் குடம் எடுக்கிறாங்க. இங்கே அம்மன் கோயில், முருகர் கோயிலேருந்து பால் குடம் எடுத்து போகிறாங்க. அது பேர் வந்து கும்மாத்தம்மன். அந்த அம்மன் பேர். இந்த ஊர் பேர் கொடவூரில் வந்து கும்மாத்தம்மன் கோயிலுக்கு நாங்கள் வந்து இந்த பால் குடத்துக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அதாவது இந்த சித்திரை ஒன்று வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கு மட்டும் நிறைய நன்மைகள் அப்படின்றது இல்லை, எல்லாருக்குமே நிறைய நன்மைகள் நடக்கும். எல்லாருமே நம்ம நல்லா இருப்போம், வாழ்க்கை வளமுடன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். எல்லாருக்குமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான். இப்போ வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு அங்கே சில கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து நான் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஸோ ரொம்ப 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 க்யூட்டாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலர்ந்து இருந்த தாமரையை. ஆஹா, இந்த சைடு மாடு எப்படி தான் வெயில் நடந்து போகுதுன்னு தெரியல. அப்படியோ நிறைய வெயிலும். நம்ம சென்னையை விட இங்கே தான் ஊருக்குள்ளே தான் அதிக வெயில் பார்க்குறேன். நான் இந்த வெயிலில் வந்துட்டு இந்த வாட்டி தான் வெயிலில் ஊருக்கு வந்திருக்கேன், குலசாமி ஊருக்கு வந்திருக்கேன். குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப முக்கியங்க எல்லாருக்கும். அதனால எல்லாருமே வந்து குலசாமியை வந்து பார்த்துட்டு நம்ம வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம குலசாமியை வந்து பார்க்கணும். அதே டைமில் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அந்த வருஷத்தில் ஒரு முறையாவது வந்து செஞ்சிடணும். அதே மாதிரி நம்ம வந்து வருஷம் தான் வரணும்னு கிடையாது, நடுவில் எப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அம்மா பார்த்துடணும். நம்ம சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம மறக்காமல் எல்லாம் செய்கிற மாதிரி நம்ம குலசாமியை நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? உண்மையாகவே சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப மகிமையான விஷயம் தான். எனக்கு நான் உணர்ந்திருக்கேன். தயவுசெய்து குலசாமி கோயிலுக்கு வாங்க எல்லாரும். இது வந்து சிவன் கோயில். இது சிவன் கோயில். இது வந்து நந்தி 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 இங்க வந்து நந்தி இருக்கு. இங்க நந்தி வச்சிருக்காங்க. என்னது குலவியா இருக்கு? எங்க இருக்கு குலவி? எங்க தெரியலையே. அப்படியா? பாருங்க குலவி கட்டி வச்சிருக்கு. வந்து வாசல் வந்து இந்த மாதிரி கோபுரமா வச்சு அழகா பண்ணிருக்காங்க. உள்ள வரலாமா? வந்து சிவன் கோயில், சிவன் சன்னதி உள்ள. அங்க வந்து நடராஜர் இருக்காரு, இங்க வந்து அம்மன் இருக்காங்க. வாசல் பாத்தீங்களா? பெருமாள் வந்து இங்க நின்னதா ஐதீகமா சொல்றாங்க. அதனால இங்க கால் பாதை வந்து அப்படியே பதிஞ்சிருக்கு. இது ஒரு அதிசய காட்சி தான். உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெருமாளுடைய கால் வந்து பார்த்துட்டு சேவிச்சுக்கோங்க. வந்து இவ்வளோதான் இருக்குது வாசல். அதனால இதில் வந்துட்டு இந்த வாசல் வந்து இவ்வளோதான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து ஐயர் மட்டும்தான் உள்ளே போயிட்டு அபிஷேகம்லாம் பண்ணுவார். நம்ம வெளியிலேருந்து சேவிச்சுக்கணும், நம்ம உள்ளே போக முடியாது. ஏன்னா குட்டி வாசல். பேர் என்னென்னா திருதீஸ்வரர். எங்களுக்கே தெரியணும், நாளை பின்ன காலத்தில் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு போனாங்க. திருதீஸ்வரர். ஓகேங்களா? நம சிவாயா ஐயா, ஓம் நம சிவாயா, நம சிவாயா. என் ஐயா திருதீஸ்வரர் ஐயாவுக்கு நன்றி நன்றி நன்றி. திருதீஸ்வரர்